ஒரு இடத்துல இருந்து எல்லாம் இறங்கி போகிறாங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். டோன்ட் கம் டு ஹெவன் கேட். மார்பிள் மவுண்டனில் இதை ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு இதில் ஓகே தான். அவ்வளோவெல்லாம் ஒருத்தான்னு தெரியல. ரொம்ப இளைஞர்கள் பறந்து போகிறவங்க வாங்க. இங்கே ஒரு குகை இருக்குது, குணா கேவ் மாதிரி. அதில் பாதாளத்துக்கு போகுது. பட் செம்ம ஹைட்டுங்க அது. ரூமுக்கு போயிட வேண்டியதாங்கிற மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்தா சரியேறும். அடுத்தடுத்து அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங் பீச் மட்டும் போகிறது தான். நாளைக்கு தான் பானா ஹில்ஸ் போகிறேன். ரோப் கார்லாம் இருக்குது. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் இறங்குறது தான். எவ்வளோ பீக்காக ஏறணுமோ அவனு பீக்காக இறங்குறது. இந்த கரடு முரடான கற்களை அதுக்கு ட்ரெக்கிங்க்குன்னு தனியாக ஷூ இருக்குது போல், அந்த அம்மா போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஷூஸ் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி ஈஸியாக ஏறிக்கலாம். என் ஷூலாம் கொஞ்சம் நார்மலான வாக்கிங் ஷூ தான், ரோட்டில் போட்டு நடக்கிற ஷூ தான் அது. அந்தளவுக்கு சப்போர்ட்டிவானா பார்த்து தான் வந்தேன். என்னமோ இருக்கும் போலன்னு எல்லாம் ஆர்வத்தில் வர்றாங்க. மேலே ஒரு உயரமான முட்டு சந்துங்கிறத உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? போங்க போங்க. யாம் கண்ட இன்பம் பெருகை வையகம். பட் பீக்குங்க, நம்ம ஊரில் இந்த முள்ளங்கிரி பீக்குன்னு சொல்லுவாங்க சிக்மங்களூரில். இந்த மாதிரி அங்கங்கே சில வியூ பாயிண்ட்டெல்லாம் இருக்கும்ல, நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம். இங்கே வால்பாறை அந்த மாதிரி. பட் வியூ பாயிண்ட்னால் நீங்கள் கடலை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இங்கே வால்பாறையில் வியூ பாயிண்ட்டில் ஏறின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான மலைகள் தெரியும், ஆறுகள் தெரியும். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் தான் தெரியும். அதனால் அந்தளவுக்கு இந்த ஹெவன் கேட் வந்து ஒர்த்து கிடையாது. அதை நான் சொல்லி திரும்ப பதிய வைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே கேலரிஸ் பர்ன் பண்ணுற எண்ணம் இருக்குது, இங்கே ரெகுலரான ஒரு ட்ரெக்கர்னால் கண்டிப்பாக வாங்க ஹெவன் கேட்டுக்கு. கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் ஹெவன் கேட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே திறந்து ஹெவனில் தான் போய் சேருவீங்க. அந்த மாதிரியான ஒரு உயரம் தான் அது. அந்த கற்கள் தான் அந்த இடத்துல ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சு. விழுந்தாங்கன்னா மண்டை சதறிடும். இவ்வளோ தூரமாடா நான் ஹெவன் கேட்டுக்கு ஏறி வந்திருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. போய்கிட்டே இருக்குது பாருங்கள். பொதுவாக படியை விட்டு இறங்குறதுக்கு சீக்கிரம் இறங்கிடுவோம், டயர்டாகாது. பட் இறங்குறப்ப தான் தெரியுது இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்க மாட்டா அப்படின்னு. எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் தான். பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ஹெவன் கேட்டுன்னு ChatGPTலே படிச்சுட்டேன். போய் பாருப்பான்னு அதுவே சொல்லிருச்சு. அப்புறம் என்னத்தை கழுதையை இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வியட்நாம் வரைக்கும் வர தெரியுது, இதை கூட பார்க்க தெரியாதான்னு நாளைக்கு வரலாறு எனக்கு ஆறி துப்பாது. அதனால தான் இந்த ஹெவன் கேட்டை பார்த்தாச்சு. பேரை மாற்றுங்கிற மாதிரி இருக்குது. ஹெல் கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு கேட் இருந்தால் அந்த கேட்டுக்குள்ளேயும் போய் பார்த்துட வேண்டியதான். வாழ்வா சாவோ.